தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள், அவங்க கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, ஜிப்மர் புதுச்சேரியா இருந்தாலும் சரி, இதில வந்து 2026ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது நீங்க எடுத்த மார்க்குக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தா உங்களுக்கு இந்தந்த காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. இது வந்து என்னுடைய பார்வையில இந்த அளவுக்கு இருந்தா, ஏன்னா போன வருஷம்லாம் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்து, அதற்கு தகுந்த மாரி இந்த அளவுக்கு இருந்தா மேபி சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்களா புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள்? அதுவும் குறிப்பா வந்து இப்போ வந்து ஜிப்மர்ல வேணும்னு சொன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா அப்ளை பண்ண வேண்டி வரும். இந்த ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க ஜிப்மர் புதுச்சேரியில வந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல இருக்கிற புதுச்சேரி சேர்ந்த மாணவர்கள் ஐஜிஎம்சி இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இதுலலாம் நீங்க எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எடுக்கணும் அப்படின்னா, மதிப்பெண் எந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் நான் இப்போதைக்கு சொல்றேன். இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லப் போறது. இதற்குள்ள நீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவ பார்த்துங்க. மேபி இதுல இருந்து அதிகமா இருந்தாலும் பரவால்ல. இதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு அது சேஃப் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நான் சொன்ன அந்த கட் ஆஃப் டீட்டெயில். இதுல வந்து பாருங்க, ஹை டிமாண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட். ரொம்ப டிமாண்டா இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் எதுன்னு சொன்னா, அது ஜிப்மர் புதுச்சேரி. உங்களுக்கு தெரியும். ஜிப்மர்ல சீட் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான கோட்டா வரும். பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தனி கோட்டா இருக்கு. புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள். அவங்களுமே ஆல் இண்டியா கோட்டா வழியா தான் அப்ளை பண்ண போறீங்க. அதே நேரத்தில ஆ ஆல் இண்டியால இருக்கிற மாணவர்கள் யாரா இருந்தாலுமே, நீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா, நீங்க எம்சிசி வழியா, போர்ட்டல் வழியா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதற்கு உங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது எம்சிசி வந்து அவங்க நடத்துற அந்த கவுன்சிலிங்ல கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ரேங்க் ஜெனரல் அண்ட் ஓப்பன் கேட்டகரியா இருக்கிற பட்சத்தில ஒரு 15,000க்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஆ ஆல் இண்டியா ரேங்க் சரிங்களா? ஆல் இண்டியா ரேங்க் வந்து 15,000க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு சான்சஸ் இருக்கு ஜிப்மர்ல. அது யாருக்குன்னா ஜெனரல் அண்ட் ஓப்பன் கேட்டகரி. இது வந்து 690 மார்க்குக்கு மேல இருக்கணும். ஜிப்மர பொறுத்தவரைக்கும் அந்த ரேஞ்ச் கண்டிப்பா இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இவங்கள பொறுத்தவரைக்கும் 650 பிளஸ் கண்டிப்பா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ். இது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது த்ரூ சென்டாக் வழியா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அந்த சென்டாக் வழியா 85% ஸ்டேட் கோட்டால நடக்கிறது. ரிமைனிங் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும். அது உங்களுக்கு தெரியும். அந்த 85% அந்த ரிசர்வேஷன்ல சென்டாக் கவுன்சிலிங் மூலமா ஸ்டே பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு உண்டான கவுன்சிலிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஐஜிஎம்சில எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குளோசிங் ரேங்க் ஒரு 20,000லிருந்து 26,000த்துக்குள்ள இருக்கணும். அப்படின்னா பை சான்சஸ் இருக்கு. 600லேருந்து 630 மார்க் கிட்ட இருக்கணும். இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு நான் சொல்றது. அதுவே ஓபிசி, எம்பிசி கேட்டகரியில வந்து 560லேருந்து 590 இது அதிகபட்சமா நான் சொல்றேன். பட் இந்த அளவுக்கு போகுமான்றதுன்னு தெரியாது தான். பட் இதுவும் சேஃப் மார்க்ன்றதுனால அந்த அளவுக்கு சொல்றேன். அடுத்தது எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருக்கிற பட்சத்தில 450லேருந்து ஒரு 480 மார்க் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா, ஐஜிஎம்சில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனா இந்த அளவுக்கு சீட் வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கான்னா, இல்ல இத விட குறைவா தான் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு அதிகபட்சமா தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அத நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அ ஒரு 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெங்கடேஸ்வரா, மணக்குள விநாயகர், பிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சென்டாக் மூலியமா நீங்க கவுன்சிலிங்ல வரணும் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியில 510லேருந்து 540க்குள்ள இருக்கணும். உங்களுடைய மதிப்பெண். 540 பிளஸ் ரைட்னா அந்த ரேஞ்சு. அதேபோல ஓபிசி அண்ட் எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 480லேருந்து 520க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். இந்த எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 380லேருந்து 410க்குள்ள இருந்தா உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து இப்போதைக்கு வந்து ஐஜிஎம்சி, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், ஐஜிஎம்சி அண்ட் ஜிப்மர். இத பொறுத்தவரைக்கும் பாண்டிச்சேரிய பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு வந்து இருக்கு. பட் இந்த அளவுக்கு வருமான்றது நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இத விட மேபி குறைஞ்சு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் ஃபர்தரா புதுச்சேரிய பத்தி எந்த டீட்டெயில் வேணும்ன்றத கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, அதையுமே ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் எடுத்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.